உலகத்துல உன்னதமான ஜோடி, பொருத்தமான ஜோடி, புனிதமான ஒரு ஜோடி இருக்கு. அதுதாங்க செருப்பு. சரி சார், செருப்பு பிஞ்சு போச்சுன்னா தச்சு காலில் போட்டுக்கலாம். செருப்பை நஞ்சு போன செருப்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? காலுக்கு உதவாத செருப்பை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வெறுங்கால நடாத வந்துடலாம். ஒத்து வராத குடும்பத்துல குடிகாரன புருஷனை கட்டிக்கிட்டு எங்க அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில தனியா வந்து சாதிச்சு காட்டுனாங்க. எவ்வளவு கொடுமையெல்லாம் தாங்கி வந்தோமோ அந்த கதையை பத்தி சொல்ல வந்திருக்குங்க. அதாவது பொருத்தம் இல்லாம வாழற இந்த வாழ்க்கையை விட சேர்ந்து வாழறதை விட பிரியறதே மேலுங்க. எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவுக்கு ஆடு கொடுமைப்படுத்துவாங்கள. இப்ப நினைச்ச என் கண்ணுல தண்ணி வரலைங்க, எங்க கண்ணுல ரத்தம் வருதுங்க. அந்த அளவுக்கு கொடுமையை நான் தாங்கி இருக்கேங்கய்யா. எங்க அம்மா அழுதுகிட்டே சோறு போடுவாங்க. சோறு திங்கும் போது இந்த சோத்தை மனசு திம்பான்னு தூக்கி எறிவாரு சோறை. அந்த சோத்தை பொறுக்கி எங்க அம்மா எங்களுக்கு தண்ணியில் அலாசி புழிஞ்சு எங்களுக்கு போட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்க வீட்டுல வருவீங்க. இவ்வளவு தாங்கி எங்க அம்மா வாழ்ந்தது ஒரே காரணம், இந்த மனசு திருந்துவானு பார்த்தாங்கய்யா. திருந்துற மாதிரி தெரியலையா. அம்மா இப்படி தினசரி செத்து செத்து சுண்ணாம்பாவறதோட டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடலாமான்னு நினைச்சவன் எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? இன்னொருத்தனோட பொண்டாடி கூட்டிட்டு போயிட்டாருங்க. ஏற்கனவே என் குடும்பம் வறுமையில இருந்தது, மீண்டும் வறுமையில தள்ளப்பட்ட எங்க அம்மாவும் பாட்டியும் வயசான பாட்டி தடுமாறு இல்லைங்க. அதுக்கோசரம் 5 ரூபா கூலிக்கு வேலைக்கு போய் எங்களை காப்பாத்தினாங்க. 5 ரூபாய்க்கு போனாதாங்க அன்னைக்கு எங்க வீட்டுல அடுப்பெரியும். அந்த கஷ்டத்துல என்னால வீட்டுல பார்க்க முடியலைங்க. 5 ரூபா வேலைக்கு வந்தேங்க. இன்னைக்கு வாரம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேங்க. எங்க அம்மாவை பாட்டி உட்கார வச்சு சோறு போடுறேன். 5 ரூபா வேலையில இருந்து நான் 10 ரூபா வேலைக்கு வந்தேங்கய்யா. பக்கத்து கடையில் நான் வேலை செய்றேங்க. கடையில 50 லாட்டரி சீட்ல எங்க அப்பாவுக்கு விழுந்ததுங்க. 10 ரூபா தானே கொடுத்து உதவி பண்ணலீங்க எங்க அப்பா. அந்த அளவுக்கு நாங்க ஆவாத போயிட்டோங்க எங்க அப்பனுக்கு. இப்படி ஒரு அப்பன் தேவையாங்க எங்களுக்கு? இப்படி ஒரு அப்பன் தேவையா? இன்னைக்கு தம்பி நானும் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? அவ கையை பார்த்தா தெரியுங்க எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. அப்பா நடந்து போனா அவ அப்பா போறான்னு சொல்லி சொல்ல மாட்டான், ஓடி போறான் பாரு அப்படின்னு தான் சொல்லுவான் என் தம்பி. ஏன்னா என் தம்பி விட்டுட்டு போகும்போது 5 வயசுங்க அவனுக்கு. அதே மாதிரி நானும் எங்க அம்மாவும் ஒரு வளகாப்புக்கு போயிருந்தோம். வளகாவுக்கு போகும்போது எங்க அப்பாவும் வந்தது, அந்த அம்மாவும் வந்திருந்தாங்க. ஏன்னா 2வது பொண்டாட்டி வந்திருந்தாங்க. வரும்போது வளையல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாசமா இருக்கு, நேர மாசமா இருக்குது, வளையல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வயசான மூதாட்டி வந்து என்ன நிறைஞ்சு சுமங்கலும் அம்மா நீ வளையல் போடுமா அப்படின்னாங்க. எங்க அம்மா தயங்கி இருந்த நாமளும் வாழை வட்டி இருக்கிறோம். அந்த பொண்ணுக்கு வளையல் போட்டு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா நம்மளே தானே சொல்லுவாங்கன்னாங்க. அதுக்கு இந்த அம்மா சொன்னாங்க, ஏன் தயங்கி நிக்கிற? நீ என்ன தப்பு பண்ணனது பூரா வீட்டுக்காரரு, நீ ஏன் வந்து தப்பு தயங்கி நிக்கிற? நீ வளையல் போடு. அந்த அம்மா 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பான்னு சொன்னாங்க. அப்ப பெருமைப்படுறேன். ஒரு ஓடி போடணும் அப்படின்னு சொல்லிக்கிறோட ஒரு வாழை வட்டிய பையன் சொல்லிக்கிற பெருமைப்படுறேங்க. இதுதான் போட்டுங்க. அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 2வது பொண்டாடி எங்க வீட்டுக்காருக்கு 3 பவுன் செயின் போட்டேன், 3 பவுன் செயின் பண்ணி போட்டு பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா வந்து வீட்டுல அழுதாங்களே. அந்த அழுவை எங்க அம்மா அழுதா என்னால தாங்க முடியாதுங்க. வீட்டுல பையனுக்கு முன்னாடி அழுதா பையன் வந்து தாங்கிக்க மாட்டான்னு வீட்டுல வந்து குமரி அழுதாங்க. குருவி சேர்த்துற மாதிரி நான் வீடு கட்டுற சேர்த்தனுங்க. 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, 4 பவுன் எங்க அம்மாவுக்கு தெரியாத கடையில் போய் 4 பவுன் பண்ணி எங்க அம்மா கழுத்துல போட்டேங்க. எங்க அம்மா இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்க அப்பங்கூட பொழைச்சதை விட உன்னை பெத்தது சந்தோஷப்படுறேன்னு சொன்னாங்க. அந்த சொல்லுதான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த சொல்லுதான் உங்ககிட்ட நான் இந்த அளவுக்கு என்னை முயற்சி வச்சுது. உன் பேரு ராஜேந்திரன். உங்க அம்மா கழுத்துல நீ போட்ட நகை தங்கமோ என்னமோ எனக்கு தெரியாது. உங்க அம்மா பெத்தெடுத்த நீதாயா தங்கம், நீதாயா சிங்கம். ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒண்ணு தோணும் தெரியுமா? இதே ராஜேந்திரன் ஆகிய நான் என் தங்கை கல்யாணின்னு ஒரு படம் எடுத்தேன். சின்ன பிள்ளையில அப்பங்காரன் செந்தாமரை என்னுடைய சின்ன வயசுல விட்டுட்டு போனோன்னு அம்மாவா ஸ்ரீவித்யா நடிச்சிருப்பாங்க. அவங்கள வச்சு காப்பாத்திருப்பேன். பெரிய வயசுல அவங்க அம்மாவை காப்பாத்தின பிறகு வாடும் போது ஓடி போனவன் அந்த செந்தாமரை அப்பன் கேரக்டரா நடிச்சவன் தேடி வருவான், கை கால்லாம் பாதிக்கப்பட்டு. அப்ப எங்க அம்மா அவனை வீட்டுக்குள்ள சேர்க்கணும்னு சொன்னப்ப சேர்க்க மாட்டான் இந்த பையன். அப்ப சொல்லுவான், பச்சை மரத்துல தச்ச ஆணி தச்சதுதான், பச்சை பிள்ளையில பாத்திய மனசுல வச்சதுதான் அந்த பையன் போராடுவான். அப்ப படம் நல்லா ஓடிச்சு வெள்ளி விடா. இதெல்லாம் ஏதோ கதை நினைப்பீங்க, கதை இல்லைங்க, பலரோட வாழ்க்கை. இந்த நிலைமை இருந்தா இந்த பையன் இவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழணும்னு சொல்லுவானா? எங்க அப்பா செத்து கிடந்தாருன்னா அழுவ மாட்டேன். எங்க அம்மா கண்ணுல இருந்து ஒரு துளி வந்தா என்னால தாங்க முடியாதுங்க. இந்த அளவுக்கு எங்க அப்பா வெறுக்கிறனா காரணம் நீங்களே புரிஞ்சுக்குங்கய்யா. நீ சொல்லவே வேணாம். என்னால ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல நீ பேசும்போதே என் ரத்தமே கொதிக்கிறது என்று சொன்னால், ஆம்பளை புருஷன் ஒரே ஒரு 3 முடிச்சு போட்டதுக்காக
என்ன வேணாலும் ஒரு பொண்ணை போட்டு குடிச்சிட்டு அடிச்சா எத்தனை நாளைக்கு ஒரு பெண் தாங்குவாள்? பொங்க மாட்டாளா? அவ பொங்க வேணாம், பெத்த புள்ள பொங்க மாட்டானா? ஐயா இப்படியெல்லாம் குடிகாரங்கிட்ட பொழைக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பாயா? டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடலாயா நிம்மதியா? இப்படி பொருத்தம் இல்லாமல் வாழ்வதை விட சேர்ந்து வாழ்வதை விட பிரிந்து விடுவதே மேல் என்று இந்த ராஜேந்திரன் சொல்லுகிறார். அதை இந்த ராஜேந்திரன் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஆனா வரேன், தீர்ப்புக்கு வரும்போது நான் பார்க்கிறேன். அடுத்து, அரணெனப்படுவதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். உலகத்திலேயே சிறந்த அறம் என்னன்னா இல்வாழ்க்கை. கணவன் மனைவி சந்தோஷமா குடும்பம் நடத்துறது. அந்த இல்வாழ்க்கையும் சிறப்பா இருக்கணும்னா கணவன் மனைவி ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து பரஸ்பர நம்பிக்கையோடு வாழ்ந்தா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் சார். சார் நாம ஒருத்தர், அதாவது கணவன் மனைவிட்ட நிறைய குறை இருக்கு. அந்த குறைய சொல்லும் போதும் நம்ம சொல்லக்கூடிய முறை ஒண்ணு இருக்கு சார். ஒரு அன்பா, ஒரு பண்பா, ஒரு அனுசரணையா, இடம் பார்த்து பொருள் அறிஞ்சு சொன்னோம் அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட குறை உள்ளவனா இருந்தாலும் சரி அவன் திருந்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு பட்டு பட்டுன்னு பேசிட்டு சட்டு சட்டுன்னு பொட்டையை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனா அங்க விவாகரத்து தான் சார் முடிவா இருக்கும். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா என்ன அவன் மதிக்க மாட்டேங்கிறா, என்ன அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு, இதுதான் சார் இன்னைக்கு முக்கிய பிரச்சனையா இருக்கு. நாம மரியாதை கொடுக்கறது, வெளிப்படையா நாம செயல்கள் செய்யறோம். அதாவது ஒரு கணவன் வந்த உடனே எந்திரிச்சு நின்று கை கட்டி அது நின்னாதான் மரியாதை அப்படிங்கிறது கிடையாது. அது மற்ற உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. ஆனா ஒரு கணவனுக்கு மனைவியும், ஒரு மனைவிக்கு கணவனும் மனசுல மரியாதை தரணும் சார். அப்பதான் அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியும். அது இல்லாம போகும்போது, புரிஞ்சுக்காம போகும்போது தான் அந்த வாழ்க்கை விவாகரத்துல போய் முடியுது சார். ஒண்ணுமே இல்லை சார். மூணார்ல இருந்து சாந்தம்பாறை அப்படிங்கிற ஒரு எஸ்டேட், அங்க 2 தம்பதிகள் கூலி தொழிலாளியா இருந்தாங்க. 14 வருஷம் சந்தோஷமா தான் சார் வாழ்ந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. ஆனா ஒரு சின்ன வாய் தகராறு அது அவங்களை எந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டதுன்னு தான் நமக்கு முக்கிய மேட்ரு. ஒண்ணுமே இல்ல, அவன் சாப்பிட உட்காரான் சார். உடனே அவன் கேட்குறான், என்னம்மா டெய்லி இதையே சமைச்சு வைக்கிறியே, ஒரு நாக்குக்கு ருசியா ஒரு கறிமீன் சமைக்க கூடாதா அப்படின்னு கேட்குறான். இவ சரிங்க நான் நாளைக்கு சமைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னா அதோட அவன் மேட்ரு முடிஞ்சிருக்கும். ஆனா இவ உடனே என்ன சொல்றா, உன் சம்பாத்தியத்துக்கு இதுவே அதிகம், பேசாம தின்னுட்டு எந்திரி அப்படின்னு சொன்னான். என்ன இருந்தாலும் அவன் ஆண் இல்லையா, அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. உன் வீட்டை பத்தி தெரியாதா, நீ வரதட்சணைன்னு என்ன கொண்டு வந்த, சீர்வரிசைன்னு ஒரு சின்ன அட்டை பொட்டியா தானே தூக்கிட்டு வந்த, நீ என்ன பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். எப்பவுமே பெண்களுக்கு பிறந்த வீட்டை பத்தி சொன்னா பயங்கர கோவம் வரும். இவ கோவத்தின் உச்சிக்கே போய் என்ன பண்ணிட்டா, போய் அவன் சட்டைய பிடிச்சு என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். ஓங்கி ஒரு அரைஞ்சான். அவ போய் ஒரு மூலையில விழுந்துட்டான். அப்படி இருந்தா அவன் ஆத்திரம் அடங்கல, ஓடி போய் அவ கழுத்துல ஏறி ஒரு மிதி சார். பொசுக்குன்னு அந்த பொண்ணோட உயிர் போயிடுச்சு. ஆனா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஒரு பழமொழி சொல்வாங்களே, இன்னைக்கு அது போல தன் மனைவியை இழந்ததை நினைச்சு அவன் சொல்றான் சார், குடும்பத்துல சண்டை வர்றது சகஜம், என்ன மாதிரி இருக்காம ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுங்கன்னு கண்ணீர் விட்டு கதறான் சார். இப்ப என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனம் கிடையாது. திருமணம் அப்படிங்கிறது சாதாரண கிடையாது சார். இரு மனங்களை ஒரு மனமாய் ஆக்கக்கூடியது தான் அந்த திருமணம். ஆனா அந்த திருமணம் இன்னைக்கு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு கொடூரன் கையில கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா அங்க விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் நம்பிக்கையும் இந்த கணவன் மனைவி இழந்து வர்றாங்க. அந்த திருமணத்தால் ஆன பந்தத்தை மரணம்தான் பிரிக்கணுமே தவிர விவாகரத்து பிரிக்க கூடாது சார். ஒரு கணவனும் மனைவியும் பரஸ்பர நம்பிக்கையோடும் அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா விவாகரத்தையே நாம ரத்து செய்யலாம் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒரு கணவன் மனைவி உறவை மரணம் மட்டும்தான் பிரிக்க வேண்டும். வாழ்க்கையிலே இடையிலே வரக்கூடிய ரணம் பிரித்து விடக்கூடாது என்பதை ரொம்ப அருமையா பேசுறீங்க. இந்த மாதிரி உரிமைத்த கருத்து இருந்தா எந்த கணவனும் மனைவியும் பிரிய மாட்டாங்கம்மா. நோயில் கிடந்து நொந்த போதெல்லாம் மருத்துவத்தாலா மறுபடி எழுகிறேன், இல்லை கண்மணி இல்லை, உந்தன் கடைவெளி திரளும் கண்ணீர் துளிகள் என் மேல் விழுந்தவுடன் அல்லவா எழுந்து விடுகிறேன். ஒரு கவிஞன் எழுதுறான் சார். ஒரு கணவன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா கிடக்குறான். அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அவனுக்கு டாக்டர் 1008 மருந்து மாத்திரையை கொடுத்தாலும் அதெல்லாம் அவனுடைய நோயை குணப்படுத்தாது. ஆனா அவன் தினம் தினம் படுற வேதனையை பார்த்து அவனுடைய மனைவி அன்பால அக்கறையால சிந்துரா பாருங்க கண்ணீர். அந்த வேதனையை பொறுக்க முடியாம இந்த கணவன் தன்னுடைய வேதனையை மறந்துட்டு எழுந்து உட்கார்றான் சார். இந்த வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும்? வாழ்க்கைய அணு அணுவா ரசிச்சு ஒருத்தருக்கொருத்தர் அனுசரணையா அன்பா
விட்டு கொடுத்து நம்பிக்கையா வாழ்றவனுக்கு கிடைக்கிற கல்யாண பரிசு. ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு சார்? நாம சாதாரணமா ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருளை வாங்குறோம். அந்த பொருளை நாம ஒரு நாள் யூஸ் பண்ணலாம், ஒரு மாசம் யூஸ் பண்ணலாம், ஒரு வருஷம் யூஸ் பண்ணலாம், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 வருஷம் கூட யூஸ் பண்றோம்னு வைங்க. அந்த பொருளையே நாம பணம் கொடுத்து நம்பி வாங்கிட்டு வரோமா இல்லையா? அப்படி இருக்கும்போது கணவன் மனைவிங்கிற சொந்தம் கடவுளால நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு, மிக மிக புனிதமான உறவு சார். ஒரு மனுஷனுடைய வாழ்நாளின் கடைசி வர அவனுடைய உடல்ல உயிர் இருக்கிற வர அவன் கூட வரக்கூடிய சொந்தம் எது அப்படின்னா இந்த கணவன் மனைவி பந்தம். கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் மட்டும்தான் சார் நிரந்தர ஆதரவா இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு கொடுமையான எண்ணம் அங்க தோன்றுதுன்னா அதுக்கு காரணம் கணவன் மனைவியரிடையே பரஸ்பர நம்பிக்கையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் குறைஞ்சு போச்சு சார். அவங்க சொன்னாங்க பாருங்க, ஒரு நோய் வந்து படுத்தப்ப ஒரு மனைவி வந்து ஆறுதலா இருக்கிறது தான் ஒரு மருத்துவன் கொடுக்கக்கூடிய மருந்தை விட அது மாற்றிவிடும் என்று சொன்னார். அது 100க்கு 100 உண்மைங்க. தலைவலின்னு என்னதான் நம்ம தலைவலிச்சுன்னு படுத்தாலும் நமக்கு தலைவலி வந்தா சில வீட்டில் தாரம் மட்டும்தாங்க அவன் மாத்திரை சாப்பிட்றான். இதாங்க உண்மை. என்ன காரணம்? மனைவியை மட்டும்தான் வாழ்க்கை துணைவின்னு சொன்னான். கடைசி வரைக்கும் வரக்கூடிய துணைவி யாருன்னு கேட்டா மனைவி தாங்க. ஏன்னு கேட்டா இதை நான் வாழ்ந்து பார்த்தவன் சொன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வாழ்ந்த 3 பிள்ளை குட்டிகளை பெத்தெடுத்தவன் சொல்றான்னு. ஆனால் கர்ம வீரர் காமராஜர் சொல்லியிருக்காரு. கர்ம வீரர் காமராஜர் கடைசி வரைக்குமே படிக்காத மேதை, விருதுநகரிலே பிறந்தவர், இந்த தமிழகத்துக்காக உழைத்த ஒரு மாபெரும் தலைவன் கர்ம வீரர் காமராஜர். கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே கட்ட பிரம்மச்சாரியா வாழ்ந்தவர். ஆனா கடைசி காலத்துல அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன்னு கேட்டா அவரை பத்தி சாவி ஒரு இடத்துல எழுதுறாரு. அவர் உடம்பு சரியில்லாம படுக்கையா இருக்காரு. அப்ப கஷாயம் போட்டு கொடுத்துட்டு மாத்திரைலாம் எடுத்து போடக்குள்ள கர்மந்திரம் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டேன், இந்த கஷாயெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கட்ட பொண்டாட்டி கூட இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்குப்பா, பொண்டாட்டியே இல்லாம வாழ்ந்துட்டேன்ப்பா, நமக்கெல்லாம் பொண்டாட்டியே இல்லைன்னு வருத்தப்பட்டாராம். யாரு? கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியா வாழ்ந்த காமராஜர் அந்த கடைசி காலத்திலே வருத்தப்பட்டார், ஆதங்கப்பட்டார் என்று எழுத்தாளர் சாவி எழுதுகிறார். நல்ல உடம்புல நல்ல ரத்தம் இருக்கும் போதெல்லாம் பொண்டாட்டியோட அருமை தெரியாதுங்க. ரத்தம்லாம் சுண்டி உடம்பு தளர்ந்து நாடி தளர்ந்து இந்த தலை நிக்க முடியாம சாய்க்குள்ள இந்த சாட்சிக்கிறதுக்கு ஒரு தோல் தேவை கூட எந்த தோலுமே வராதுங்க. அந்த தோல் யாரு தெரியுமா? அந்த தோழமை யாரு தெரியுமா? அந்த துணை யாரு தெரியுமா? மனைவி என்ற வாழ்க்கை துணைவிதான்.